Hello friends, போன வீடியோவில் 80cc-D பார்த்தோம். இந்த வீடியோவில் 80cc-G பார்க்க போகிறோம். 80cc-G அப்படிங்கிறது என்னென்னா ராஜீவ் காந்தி ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் வந்து எவ்வளோ டிடக்ஷனுங்கிற எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம், எவ்வளோ 80cc-G கிளைம் பண்ணிக்கலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் பார்க்கணும். அமௌண்ட் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் 12 லட்சத்தை விட கம்மியாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து 12 லட்சத்தை விட கம்மியாக இருக்கணும். அப்புறம் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லைனா லிஸ்டட் யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் ஏற்கனவே ஹெட்டிங்கில் பார்த்துட்டோம். டிடக்ஷன் பீரியட் 3 இயர்ஸ்க்கு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் வந்து 2017-18 அண்ட் 17-18க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த ஸ்கீம் வேலிட். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வேலிட் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2017-18 அசஸ்மெண்ட் இயர் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து டிடக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்டட். நம்ம பண்ண அமௌண்ட் இன்வெஸ்டடில் 50%, இல்லைன்னா 25,000, விச் எவர் இஸ் லெஸ். இது ரெண்டில் எது கம்மியோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம 80cc-G டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான டிடக்ஷன். ஆனால் இப்போ இருக்கா என்னன்னு நான் கரெக்டாக தெரியல. ஏன்னா 17-18க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த டிடக்ஷன் அலவுடுங்கிறது கான்செப்ட் இவங்க சொல்லிட்டதுனால இந்த டயத்தில் வந்து மேக்ஸிமம் யாருக்குமே வந்து இந்த கான்செப்ட் வந்து இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்க சான்ஸ் இல்லை. ஓல்டு டேக்ஸ் பேயர்ஸ் 2017-18ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இப்போ வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுதான் 80cc-G. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.